ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஓப்பனிங் சாங் சேஞ்ச் ஆயிருக்கும் போதே உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா வரப்போகிற ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாவோ அதே நேரத்தில் சூப்பராகவோ போகும். அண்ட் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸும் இருக்குது. சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 15. டாச்சிபனா வந்து ரொம்பவே கத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் நீ மேரி தானே அப்படின்னு ஹீரோ கேட்கறான். நான் இப்படி பேசினது தான் உனக்கு நான் ஞாபகப்படுத்தும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவான். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இவ்வளவு மாரி ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு பொண்ணு கூட நான் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே சம்மர்ல நான் ஓனடரா மட்டும் மீட் பண்ணல, இந்த ஒரு பொண்ணையும் தான் மீட் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்கள மீட் பண்ணேன். அப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாரு, என்னோட ஹாஸ்பிட்டல் ரூம்ல எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும். அப்பதான் நம்ம பிளாஷ்பேக் சொல்றா, என்னால வெளியே வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ மரியோட ரூம்கே டெய்லியும் வந்து விளையாட ஆரம்பிக்கிறான். மவுண்டன்ல இருந்து நம்ம ஹீரோ கிடைச்ச எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்து அவளுக்கு காமிப்பான். என்னால வெளியே போக முடியாதுன்னு தெரிஞ்சோடனே எனக்காக நீங்க டெய்லியும் என் கூட வந்து விளையாண்டீங்க, உங்களோட கைண்ட்னஸ் என்ன ரொம்பவும் சந்தோஷமாக்குச்சு. எங்க அப்பா கிட்ட அவங்கள பத்தி நான் சொன்னேன், அந்த பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. ராக்கோ உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு வா கேட்கவும் தெரியல, மேபி அடக்கமா நடந்துக்கிற பொண்ணு, அப்புறமா லாங் ஹேர் இருக்கிற பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொன்னதை மாதிரி மனசுல ஆழமா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் அடக்கமான பொண்ணாக ட்ரைனிங் எடுத்து லாங் ஹேரை வளர்த்துக்கிட்டேன், இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறி இருக்கு, எப்படியும் நம்ம பண்ண ப்ராமிஸ் கண்டிப்பா நடக்க போகுது. நான் முன்னாடி கொஞ்சம் ரோடா பேசினதுக்கு மன்னிச்சுக்கோங்க, நம்ம அந்த போட்டோவை எடுத்ததுக்கு காரணமே நம்மளோட ப்ராமிஸை நம்ம நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு மாதிரி சொல்லவும் இவளுக்கு இந்த ப்ராமிஸ் இவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரவும் உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வரலன்னா பரவாயில்ல, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லவும் இல்ல இருப்பா நான் ஞாபகப்படுத்தி பாக்குறேன் நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். எல்லாம் பண்ண வேணாம், இப்ப நான் இங்க இருக்கிறேன், நம்ம இனி புது மெமரிஸை மேக் பண்ணலாம், கண்டிப்பா நீங்க என்ன நோட்டீஸ் பண்ற மாதிரி நான் பண்ணுவேன், அதுல நீங்க என்ன மறக்கவே மாட்டீங்க, ஆமா உங்க கண்ணத்துல ஏதோ இருக்கே அப்படின்னு டக்குனமா நம்ம ஹீரோவா கண்ணத்துல கிஸ் பண்ணிருக்கா. இப்ப இது மறக்க முடியாத மெமரியா இருக்கும், நாளைக்கு ஸ்கூல்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. மரிக்கா அவங்க மெடிசன் ஹோண்டா கேட்கவும் இப்ப நான் ஓகே தான் அப்படின்னு வா சொல்றேன். என்னது நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சிட்டோகே கேட்கவும் ஆமா நம்ம 3 பேரும் எப்போ ஒன்னா விளையாடுவோம், உங்க அப்பா தான் சொன்னாரு நம்ம ஹீரோ சிட்டோகேட்ட சொல்றான். அப்படி உங்க 2 பேருக்கும் ஞாபகம் இல்ல, ஆமா உன் ஃபேஸ் ஏன் ரெட்டா இருக்கு அப்படின்னு சிட்டோகே கேட்கறா. டாச்சிபானா கொடுத்த கிஸ்ஸை யோசிச்சு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கா. நான் முதல்ல உன்னை பார்த்த உடனே ஃப்ரெண்ட் ஆயிருவோம் நினைச்சு ஓனடரா சொல்லவும் நானும் தான் அப்படின்னு சிட்டோகே சொல்றேன். ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேட்கவோ டைம் வரல நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்ப எல்லார்கிட்டயுமே கீஸ் இருக்கு, யாரோட கீ வந்துட்டு நம்ம ஹீரோக்குள்ளதுன்னு தெரியல. சிட்டோகேட்ட கீ இருக்குன்னு ஓனடரா எதிர்பார்க்கல, ஓனடராட்ட இருக்குன்னு சிட்டோகேவா எதிர்பார்க்கல. பட் எல்லாரும் கரெக்டா 10 வருஷம் முன்னாடி தான் அந்த ப்ராமிஸை மேக் பண்ணிருக்காங்க. ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், சரி அது என்ன ப்ராமிஸா இருக்கும் அப்படின்னு சிட்டோகே கேட்கவும் எனக்கும் ஞாபகம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு தெரியாதா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது தான் அந்த ப்ராமிஸ், சோ நானும் மாஸ்டர் ராக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறோம் அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. டார்லிங் நீங்க குட் பை சொல்லும் போது அவளுக்கு அப்படியா ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சிட்டோகே கேட்கறா. எனக்கு நிறைய விஷயங்கள் சரியா ஞாபகம் இல்லப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு நான் அந்த வயசுல தைரியமா இருந்திருப்பேன் அப்படின்னு ஓனடரா யோசிக்கிறா. சரி எதனால 3 கே இருக்குன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும் அது எனக்கு தெரியலன்னு டாச்சிபானா சொல்றா. பட் உனக்கு தான் எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொன்னீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட கீயை பத்தி மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ மத்தவங்க கூட ப்ராமிஸ் பண்ணிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும், பட் அந்த டயத்துல நீ வேற 2 பொண்ணுங்க கூட விளையாடுவாங்கிறது மட்டும் தான் எனக்கு லைட்டா ஞாபகம் இருக்கு. பட் எப்படியோ கண்டிப்பா நம்ம 2 பேரும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், சோ நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறோம், அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வழிதான் இருக்குன்னு வா சொல்லவும் அந்த கீயை லாக்கெட்ல போட்டு யாரோடது ஓப்பன் ஆகுதோ அவங்க தான் உண்மையானவங்கன்னு தெரிஞ்சிடும். ரிப்பேர் ஷாப்ல இருந்து உனக்கு அந்த லாக்கெட் கிடைச்சிடுச்சா அப்படின்னு ஓனடரா கேட்கறா. என்னோட சாவிதான் ஒரிஜினல், சோ மாஸ்டர் ராக்கு எனக்கு தான் அது போக ஆல்ரெடி நாங்க கிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, யாரை ஏமாத்த பாக்குறா அப்படின்னு சிட்டோகே நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு அமைதியா நிக்கவும் அட பாவி இப்ப நீ கிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்கவும் இல்ல பாவா திடீர்னு வந்து பண்ணிட்டா, அதுவோ கண்ணத்துல தான் நம்ம ஹீரோ சொல்றான். கிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஓனடரா ரொம்பவும் ஷாக் ஆகுறா. நீ ஒரு திருட்டு போனா அவங்கிட்ட இருந்து கிஸ்ஸ திருடி இருக்க, சோ ஓவரா சீன் போடாத சரியா அப்படின்னு சிட்டோகே சொல்லவும் பட் உன்னை விட நான் தான் அவருக்கு பொருத்தமானவா அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. எங்க 2 பேர்ல யார் செட் ஆகும்னு நினைக்கிற ஓனடரான்னு கேட்கும்போது ஆமா ஓனடரா நீ ராக்கோ பத்தி எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி டாச்சிபானா கேட்கவும் ஏன்னா ஓனடரா கிட்டேயும் சாவி இருக்கு, அவளும் தான் நம்ம ஹீரோவை 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கா. பட் நம்ம ஹீரோ சிட்டோகேவோட போட்டோ அன்னைக்கு எடுத்துட்டு போனதை பார்த்ததுனால நான் அவனை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா தான் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஓனடரா மாத்தி சொல்லிருந்தா. சரியாப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும் இல்ல இவா எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சிட்டோகே சொல்றா. என்ன வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஏஜிஜோவை மீட் பண்ணிருக்கோம்னா அப்போ அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சிட்டோகேக்கும் ஏஜிஜோக்கு கூட அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஓனடரா யோசிக்கிறா. இப்ப நான் லவ் பண்றது என்னமோ ஓனடரா தான், இப்ப இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸ் முக்கியமா இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபீலிங்ஸ் முக்கியமான்னு கேட்டா இப்ப இருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சண்டையில கொஞ்சம் டாச்சிபானா கத்திருந்தா பட் அவளை அப்படி கத்துனதுன்னு யாருக்கும் பெருசா டவுட் வரல. மாஸ்டர் ராக்கு நாளைக்கு எங்க அப்பா அவங்கள பாக்கணும்னு சொல்லியிருக்காரு, நம்ம என்கேஜ்மெண்ட்க்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வா சொல்றா. எனக்கு இது எதையுமே
நிலைமை பத்தி தெரியாதுன்னு சொன்னல நம்ம ஹீரோ சொல்ல உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண முடியுமா என்ன? எப்படினாலும் நம்ம தானே ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறோம் அப்படின்னு வா சொல்றா. ஹே டாச்சி பண்ணா நீ கொஞ்சம் ஓவரா போற மாதிரி உனக்கு தெரியல அப்படின்னு சிட்டோகே கேட்கவும், ஓ சாரி இத்தனை நாள் என் ஹஸ்பண்ட் கிட்ட நீ நல்லபடியா நடந்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அவன் விருப்பமே இல்லாம இது நடந்ததுன்னா அது இன்வாலிட் தான் சிட்டோகே சொல்லவும், இல்லையே நிறைய பேரோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுலயே என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்களே அப்படின்னு வா சொல்றா. நீ என்ன பண்ண போற அவங்க அப்பாவை போய் பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி சிட்டோகே கேட்கவும், வேற என்ன பண்றது போய் தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ தைரியமெல்லாம் அவர்கிட்ட பேச மாட்டா போய் நாளை தான் நீ குறிச்சிட்டு வந்து நிக்க போற பாரு அப்படின்னு சிட்டோகே சொன்னா. இப்பெல்லாம் வர வர ஆக்டிங்கே நீ ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டப்பா. நம்ம தனியா இருக்கும்போது உண்மையான என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே நடந்துக்கிறான்னு நம்ம ஹீரோ சொல்ல, என் ஆளுங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவா, அதுலயும் அந்த கிளாட் பாத்துட்டாம்னா அப்படின்னு சிட்டோகே கேட்கவும், அதுவோ பிரச்சனை தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இருந்துமே நம்ம ஹீரோ வந்து டாச்சிபானாவோட அப்பாவை மீட் பண்ண போறான். நேரா அவர்கிட்ட போய் என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்ல கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாஸ்டர் ராக்கு இதான் என் வீடு அப்படின்னு பா காமிக்கிறா. அதுலயும் டாப் ஃப்ளோர் ஃபுல்லா எங்களுக்கு தான் சொந்தம்னு பா சொல்றா. டாச்சிபானா அவங்க அப்பா எப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எங்க அப்பா ரொம்பவும் நல்லவர், ரொம்ப கைண்டானவர், ஓவர் ப்ரொடெக்டிவோ கூட, எப்ப பார்த்தாலும் மாதிரின்னு சொல்லிட்டே இருப்பாரு அப்படின்னு வா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவா அவளோட வீட்டுக்கு போறான். ஓ மறு வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வெல்கம் பண்றாரு. இவர் ஃபேஸ் பார்த்தாலே டெரரா இருக்கு, ஒரு டான் மாதிரி இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இதுதான் என் ஃபியான்சே ஈச்சிஜோ ராக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்றா. நீ தான் ஈச்சிஜோவோட பையனா, உன்னை சின்ன பையனா பார்த்தது அப்படின்னு அவர் உள்ள கூட்டிட்டு போறாரு. என் கண்ணில் இருக்க இந்த தழும்புன்னு சொல்லவும், அது பார்க்க சூப்பரா இருக்குங்க நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க அப்பா தான் இதை கொடுத்தது, நீ பார்க்க உங்க அப்பா மாதிரியே இருக்கியா, அதனால எனக்கு உன்னை பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா கோவம் வருதுதான். பட் இந்த ஃபைட்டுக்கு அப்புறமா தான் உங்க அப்பாவோட பவரை நான் அக்னாலேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்க ஒன்னெல்லாம் சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்கோம். இப்பெல்லாம் அவனை ஜெயிலுக்குள்ள தான் தூக்கி போடணும்னு தோணுது அப்படின்னு டாச்சிபானா அப்பா சொல்லவும், இவர்கிட்ட எங்கிருந்து என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ண சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். டைம் ரொம்ப குயிக்கா போயிருது. என் மரிக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட போற, இத்தனை நாள் நீயும் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்திருப்பலான்னு கேட்கவும், இல்லப்பா இவர் என்ன சுத்தமா மறந்துட்டாருன்னு சொல்லவும், பொண்ணு நீ இத்தனை நாள் மறந்துட்டியா, சரி அது சின்ன வயசுல நடந்ததை மறந்துருப்ப, உங்க அப்பாவும் உன்கிட்ட இந்த என்கேஜ்மெண்ட்டை பத்தி சொல்லலன்னு கேள்விப்பட்டேன், அதுல ஒன்றும் உன் தப்பு இல்ல, அட்லீஸ்ட் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லைன்னு சொல்லவும், கண்டிப்பா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும், அவருக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கியா அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகவும், அப்பா இது ஒன்றும் அவரோட தப்பு இல்ல, இந்த சிச்சுவேஷனை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நான் இவரை கண்டிப்பா எடுத்துருவேன், அப்பதான் நான் வர்த்தியானவன் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. சரி ஓகே அப்படின்னு அவரு விட்டுருதாரு. ஆமா எப்பவும் நீ என் பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறியே அப்படின்னு அவர் கேட்கவும், எங்க இது ஒன் சைடு தான் நம்ம ஹீரோ சொல்ல வர, அவ்வளவு நான் நல்ல பையனா நடந்துப்பா நம்ம ஹீரோ சொல்லுவோம். மாஸ்டர் ராக்கு நீங்க வெக்கலாம் படணும்னு அவசியம் இல்ல, அது போக நேத்துக்கு தான் நம்ம கிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு வா சொல்லவும், சின்ன பொண்ணு நீ கிஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆகவும், ஐயோ இவ்வளவு நேரம் ஆகிய உங்களுக்கு டீ குடிக்கலையே நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு டாச்சிபானா போயிருந்தா. டைமிங்ல தடியா விட்டுட்டு போயிட்டாலே நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். என் பொண்ணு மரிக்கா 10 வருஷத்துலயும் உன்னை பத்தி தான் அவன் அதை பண்ணா இதை பண்ணான்னு பேசிக்கிட்டே இருப்பா, நீ அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல விட்டுட்டு போன எல்லா பொருளையும் இப்போ வர ட்ரெஷர் மாதிரி பத்திரமா பாத்துக்கிறா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், இதுக்கப்புறம் நீங்க என்ன கண்டிப்பா மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு அவர் சொல்லவும், சாரி சார் என்னோட மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா, அதுக்குன்னு மரிக்காவை நான் லவ் பண்ணலங்கிறதுலாம் இல்ல, மரிக்காவை ரொம்ப சூப்பரான பொண்ணு தான், பட் இந்த பொண்ணை நான் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல இதை சொல்றதுக்காச்சும் உனக்கு தைரியம் வந்துச்சு, இப்பவே ஒன்னும் கல்யாணம் நடக்க போறது இல்ல, ஸோ நம்ம அவசரப்பட ஒன்றும் தேவையில்ல, அவதான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கவும், ஆக்சுவலி என் கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணு வேற அந்த பொண்ணு வேற நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்ப நீ ஒரு பிளே பாயாடா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சத்தியமா இல்லங்க இது ஒரு காம்ப்ளிகேட்டட் மேட்டர்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி என் பொண்ணு சந்தோஷமா பாத்துக்கோ அதுவே எனக்கு போதும், அவளை ஹேண்டில் பண்றது ரொம்பவோ கஷ்டம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. மரிக்கா எங்க போனா அப்படின்னு நம்ம ஹீரோ தேடி போறான். எங்க அப்பாட்ட ஒரு வழியா பேசிட்டீங்களா எல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்கவும், உண்மையிலேயே உங்க அப்பா ரொம்பவும் நல்லவர் தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு நல்லவர் உங்களுக்கு மாமனார்னு சொல்லவும், எல்லாம் பேசாதப்பா நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆமா எதுக்காக நீ எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மனுஷன் வந்துட்டு அதுல அக்ரெசிவா இருக்கிறது தான் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. சரி சொல்லுங்க உங்களுக்கு இப்ப எந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும், நான் அந்த மாதிரி என்ன மாத்திக்கிறேன்னு சொல்லவும், இல்ல டாச்சிபானா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, நீ உன்னை மாத்திக்கிடணும்னு அவசியம் இல்ல, எனக்காக எவ்வளவு எஃபோர்ட் போட்டதே பெரிய விஷயம் தான், யாராலையும் இதை அவ்வளவு ஈஸியில பண்ணிட முடியாது, உன்னோட ஹேர் லாங்கோ ஷார்ட்டோ, நீ அடக்கமான பொண்ணா இருக்கியோ இல்ல நார்மலாவே இருக்கியோ, எப்படி இருந்தாலும் என் கண்ணுக்கு நீ ஒரு ஸ்வீட்டான பொண்ணா தான் தெரியற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு டாச்சிபானா ரொம்பவும் வெக்கப்படுறா. என் கிட்ட வராதீங்க நம்ம ஓடவோ, என்னாச்சு நம்ம ஹீரோ பின்னாடி போனா கிட்ட வராதீங்க அப்பா அப்படின்னு வா கூப்பிடவோ, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ டாச்சிபானா வீட்டுக்கு போனதுல கிரசாக்கி தான் கடுப்பா உட்காந்துருக்கா. என்னாச்சுன்னு கிளாட் கேட்கறான். ஜோசப் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவான். ஆல்ரெடி 10 குடிச்சிட்டீங்கன்னு அவன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் மத்தவங்க நம்ம ஹீரோவை லவ் பண்ணாலும் நம்ம ஹீரோ லவ் பண்றது நம்ம ஓனடரா தான். ஆனா ஓனடரா தான் இருக்கிறதுலயே பாவம். அவளும் நம்ம ஹீரோவை லவ் பண்றா, பட் அவளால அதை சொல்ல முடியல. நம்ம ஹீரோ சிட்டோகேவை லவ் பண்றான்னு வேற அவ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.